எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒருவர் இருவரால் மட்டும் அல்லது சிலரால் மட்டும் ஒரு போரை நிகழ்த்திவிட முடியாது. ஒரு போர் நிகழ்வதற்கு பல காரணங்களும் பல கதைகளும் பலரும் காரணமாக இருந்தாக வேண்டும். ஆனால் அந்த மாபெரும் இதிகாசம் சொல்லுகிற உண்மை, அடிப்படையில் அந்த போரை நிகழ்த்தியவன் பரந்தாமன், பகவான் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணன் அவன் நினைத்ததால் போர் நடந்தது. அவன் நினைத்திருந்தால் போரை நிறுத்தியிருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் சூதாட்டத்தையே கூட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எல்லாம் எவ்வண்ணம் நிகழ வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அவ்வண்ணமே எல்லாம் நிகழ்ந்தது. அப்படியானால் அவமதிப்பினாலே தான் திரௌபதியும், அவமதிப்பினாலே தான் துரியோதனனும், தருமனும் கூட பிறருக்கு அவமதிப்பு துன்பம் வந்துவிடக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் தொகுத்து வைத்துக் கொண்டு நான் மிக குறைவான சில செய்திகளை சொல்லிவிடுகிறேன். ஏனெனில் சங்கீதத்தை விட இங்கீதம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, மகாபாரதம் என்பது கதைகளின் கதை. ரொம்ப முக்கியம் அது. இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். வழக்கமாக பட்டிமண்டபங்களில் ஒரு கதாபாத்திரத்தை உயர்த்துவது, ஒரு கதாபாத்திரத்தை தாழ்த்துவது என்கிற ஒரு இழிவான செயல் நடைபெறும். நாங்கள் அந்த காலத்திலேயே சொல்லுவோம், கற்பிச்சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று பட்டிமண்டபம் போடுவார்கள். கண்ணகி என்று பேசுகிறவர் மாதவி ஒரு மாதிரி என்று பேசுவார். மாதவி என்று பேசுகிறவர் கண்ணகியை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக பேசிவிடுவார். அப்படி பேசுகிற ஆட்களே 2 மாதம் கழித்து வேறொரு பட்டிமண்டபத்தில் மாதவியை பற்றி பேசியவர் கண்ணகியாகவும், கண்ணகி அணியில் பேசியவர் மாதவி அணியிலும் பேசுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். நல்ல வேளை அப்படி கூட்டங்களில் நாங்கள் யாரும் பேசியதில்லை. அந்த தகுதி உடைய 4 பேரும் இருக்கிறோம் என்பது, அந்த தகுதி உடைய மீதமுள்ள 3 பேரோடு இருக்கிறது என்பது எனக்கும் தகுதி. ஏனென்றால் 2 மாதத்திற்கு முன்பு கண்ணகி என்றும் 2 மாதத்திற்கு பின்பு மாதவி என்றும் பேசி கற்பை இழந்தது பேசியவர்கள் தானே தவிர கண்ணகியும் மாதவியும் கற்போடு தான் வாழ்ந்தார்கள் என்று காப்பியம் சொல்கிறது. எனவே இந்த தலைப்பில் யாரையும் உயர்த்துவது தாழ்த்துவது என்று இல்லாமல், ஒரு மாபெரும் யுத்தம் நடப்பதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் பங்களித்தார்கள் என்று பேசுவதற்கான ஒரு விரிந்த தளம். இதிலே இருந்து இந்த போரில் துரியோதனனின் பங்கு என்ன என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அவர்கள் பேசியதிலே இருந்து தருமனின் பங்கு என்ன என்று கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். தருமன் கூடவா என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆமாம், திரௌபதி அப்படித்தானே என்று தோன்றியிருக்கும். ஆனால் ஒரு கதாபாத்திரம், ஒரு காப்பியம் என்று வந்துவிட்டால், ராமாயணத்தில் கதாநாயகன் ராமன், எதிர்கதாபாத்திரம் அதாவது வில்லன் யார்? கொஞ்சம் நீங்க பேசுங்க. ராவணன். சரி, ராமாயணத்தில் கதாநாயகன், கதையின் நாயகன் ராமன், எதிர்கதாபாத்திரம் ராவணன் என்றால், மகாபாரதத்தின் கதாநாயகன் யார்? கண்ணன். கண்ணன் தான் கதாநாயகன். அவனது மரணத்தோடு தான் காப்பியம் முடிகிறது. கண்ணன் மறைந்தான் என்றுதான் வியாசர் காப்பியத்தை முடிக்கிறார். கண்ணனும் இறந்து போனானா என்று கேட்காதீர்கள். கண்ணன் இறந்து போனான் என்பதுதான் காப்பியத்தின் முடிவு.
மூலகாப்பியமான ராமாயணத்தில் வடமொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே துன்பியல் காப்பியங்கள். மகாபாரதம் பகவான் கிருஷ்ணனின் மரணத்தோடு முடிகிறது, ராமாயணம் ராமனின் மரணத்தோடு முடிகிறது. மனிதனாக பிறந்துவிட்டால் கடவுளாக இருந்தாலும் மரணத்தை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த காப்பியம் நமக்கு உணர்த்துகிறது. கடவுளாகவே இருந்தாலும் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் வரிசையில் காத்திருப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ராமாயணத்தில் கதாபாத்திரம் அல்லது கதையின் நாயகன் ராமன், எதிர்கதாபாத்திரம் ராவணன் என்றால், மகாபாரதம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த புறத்தில் கதையின் நாயகன் என்று கண்ணனை வைத்துக்கொண்டால், எதிர்மறை கதாபாத்திரம் என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் சகுனியைத்தான் வைக்க முடியும். ஏன் சகுனியைத்தான் வைக்க முடியும் என்பதற்கு நான் துவக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். மகாபாரதம் என்பது ராமாயணம் போல ஒரு நேர்கோட்டு கதை அல்ல. மகாபாரதம் கதைகளின் கதை. ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் கதை உள்ள ஒரு காப்பியம் மகாபாரதம். அந்த கதைகளின் வழியாக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் சொல்லப்பட்ட கதைகளின் வழியாக அந்த கதைகளின் கதாபாத்திரம், தன்மை, பண்பு, செயல் அனைத்தையும் காப்பியம், இதிகாசம் பேசுகிறது. கிருஷ்ணனுக்கு ஒரு கதை இருக்கிறது, பிறந்ததிலிருந்து இறக்கிறது வரை. தர்மனுக்கு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் கதை இருக்கிறது. அப்படி ஒரு சின்ன கதை. ஒரு அரசகுமாரி, அவளுக்கு அவள் தந்தை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இயற்கைதானே. அந்த கால வழக்கப்படி ஜோதிடம் பார்க்கிறான். ஜோதிடர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. தகப்பன் பரிதவித்து போகிறான். பெண்ணை பெற்றவர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள், பெண்ணோடு பிறந்தவர்கள் இருப்பீர்கள், பெண்ணுக்கு பிறந்தவர்கள் இருப்பீர்கள். ஜோதிடன் சொல்லுகிறான், இவளது ஜாதகத்தில் குறை இருக்கிறது. என்ன குறை இருக்கு? இவள் யாரை மணக்கிறாளோ மணந்த உடனேயே அவன் இறந்து போவான் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பெற்ற மனது பரிதவிக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் விவாகம் என்பது பாலிய விவாகம் ஒன்று. இரண்டாவது, திருமணமான உடனேயே கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மறுமணம் என்பதே இல்லாத ஒரு காலம், காப்பிய காலம், இதிகாச காலம். இதை எப்படி சரி செய்வது என்று கேட்டபோது ஜோதிடன் ஒரு பரிகாரம் சொன்னான். ஏதேனும் ஒரு தாவரத்திற்கோ ஒரு விலங்குக்கோ அதை ஆணாக கருதி அதற்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்துவிட்டு அந்த தாவரத்தையோ விலங்கையோ வெட்டி வீழ்த்தி விட்டால் முதல் திருமணம் முடிந்து அவன் இறந்து போனதாக கருதி பிறகு அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யலாம் என்ற ஒரு பரிகாரம். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது, தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அந்த பழக்கம் சில பகுதி மக்களிடத்தில் உண்டு. அப்படி ஜாதகத்தில் குறைபாடு இருந்தால் ஒரு வாழை மரத்திலே இருந்து எடுக்கிற தாலியை பெண்ணுக்கு கட்டிவிட்டு வாழை மரத்தை வெட்டி முதல் கணவன் இறந்து போனதாக கருதி பிறகு அவளுக்கு மறுமணம் செய்வார். இன்றைக்கும் அது இருக்கிறது. நான் எங்கே என்ன என்கிற விவரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை, அப்படி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அரசகுமாரிக்கு ஜாதகத்தில் குறைபாடு இருந்தது. அவள் தகப்பன் என்ன செய்வான்? திருமணம் செய்த உடனேயே மகளை கைம்பெண் குலத்தில் பார்ப்பானா? இல்லை. ஒரு தாவரத்தை எடுத்து அந்த தாவரத்தை கணவனாக அறிவித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற போது ஜோதிடன் சொன்னான், அந்த காலத்தில் தாவரங்களுக்கு உயிர் இருப்பதாக கருதுகிற பழக்கம் இல்லை என்பதால் உயிருள்ள ஒரு விலங்கினுடைய உயிரை எடுப்பதன் வழியாக அல்லது உயிருள்ள ஒரு விலங்கு அவள் கணவனாக கருதப்பட்டு அதனிடமிருந்து பெறப்படும் மங்கள கயிறை அவளுக்கு கட்டி அதை கொல்வது என்று தீர்மானிக்கிறார்கள். அந்த தீர்மானத்தின்படி ஒரு ஆடு நிறுத்தப்படுகிறது. ஆட்டின் கைகளிலே அல்லது கால்களிலே தரப்பட்டு எடுக்கப்பட்ட தாலியை அந்த பெண்ணுக்கு கட்டுகிறார்கள். கட்டி முடித்த பிறகு அந்த ஆடு
கொல்லப்படுகிறது. இப்போது சாத்திரப்படி திருமணமான அந்த பெண்ணின் முதல் கணவன் இறந்து விட்டான் என்பதால், பரிகார பூஜைகள் செய்து முடித்து விட்டதால், அந்த பெண் இன்னொருவனை திருமணம் செய்து கொண்டு நீண்ட காலம் நிறைய பிள்ளைகள் பற்றி அவள் கணவனுக்கும் ஆயுசுக்கு குறைவில்லாமல் வாழலாம் என்ற ஒரு முன்கதையை நினைவில் வைத்துக்கொண்டு பேசினால் மொத்த காப்பியமும் விளங்கிவிடும். அந்த முன்கதையில் ஒரு ஆட்டை வெட்டிய பிறகு தன் முதல் கணவனை இழந்து இரண்டாவது கணவனாக மகாராஜா திருதராஷ்டிரனை கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் காந்தாரி. அந்த காந்தாரியின் உடன் பிறந்த சகோதரனின் பெயர் சகுனி. இந்த முன்கதையை படிக்கிற போது மேனி சிலிர்க்கிறது. என்ன அவமானத்தை பற்றி பேசுகிறீர்கள்? மகாராஜா திருதராஷ்டிரனுக்கு பெண் பார்க்க வருகிறான் பீஷ்மர். எந்த பீஷ்மர்? காப்பியத்தின் பிதாமகர், தன் தகப்பனுக்காக இளமையை விட்டுக் கொடுத்தவர், வாழ்நாள் முழுவதிலும் நைஷ்டிக பிரம்மச்சரியம் பூண்டவன். அவ்வளவு உயர்ந்த பண்பு இருந்தும் பீஷ்மன் ஒரு தவறு செய்தான். என்ன தவறு செய்தான்? காந்தாரிக்கு தன் தம்பியை தங்கள் குடும்பத்தில் பிறந்த திருதராஷ்டிரனுக்கு பெண் எடுத்ததற்கு பிறகு, திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை மணமுடித்ததற்கு பிறகு பீஷ்மனுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. காந்தாரிக்கு ஜோதிடத்தில் பிறப்பில் குறை இருந்தது. எனவே ஏற்கனவே ஒரு விலங்கை திருமணம் செய்து அந்த விலங்கை கொன்று இரண்டாவது திருமணத்திற்காக திருதராஷ்டிரன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஜோதிடன் சொன்ன பரிகாரத்தை செய்து நாங்கள் எங்கள் பெண்ணை உனக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை சுபலா என்கிற காந்தாரியின் தந்தை உள்ளது உள்ளபடி பீஷ்மனிடத்தில் ஒப்புக்கொண்டான். ஒப்புக்கொண்ட கணத்தில் பீஷ்மன் முடிவெடுத்தான், நீ 1000 சொன்னாலும் சத்திரிய குலத்தில் பிறந்த மாபெரும் அரசனான திருதராஷ்டிரனுக்கு ஒரு விதவை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் எங்கள் குல பெருமை நாசமாகிவிடும். எங்கள் குல பெருமை முக்கியம், உங்கள் சாத்திரம் முக்கியமில்லை. அவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்த முடிவு முக்கியமில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜோதிடன் சொன்னது பொய்யா தவறா என்பது வேறு. ஆனால் ஜோதிடன் சொன்னதுபடி செய்து இரண்டாம் மனமாக அவள் திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டு 100 குழந்தை பெற்றிருக்கிறாள். காப்பியத்தின் முடிவில் கௌரவர்கள் எல்லாம் இறந்து போன பிறகும் யார் வாழ்ந்திருந்தது? திருதராஷ்டிரன் வாழ்ந்திருந்தான், உயிரோடு தானே இருந்தான் திருதராஷ்டிரன். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு பார்வை தெரியவில்லை என்பதற்காக தானும் இந்த உலகத்தில் எந்த பொருளையும் பார்க்காமல் தன் கண்களை வாழ்நாள் முழுவதிலும் மூடிக்கொண்ட பெண்ணிற் சிறந்த காந்தாரியை, இல்லையா? அப்படி ஒரு பெண் எந்த கதாபாத்திரமாவது எந்த காப்பியத்திலாவது உண்டா? கணவன் சொல்லை கேட்ட பெண் உண்டு, கணவன் சொல் தாண்டாத பெண் உண்டு. கணவனுக்கு பார்வையில்லை என்பதற்காக தானும் உலகத்தை பார்க்காத ஒரு பெண் கதாபாத்திரம் என்றால் எவ்வளவு உயர்ந்த கதாபாத்திரம் காந்தாரி. அந்த காந்தாரியை திருதராஷ்டிரன் மணந்து கொண்டான் என்கிற மகிழ்ச்சி இல்லாமல் விதவை காந்தாரியை எங்களுக்கு கட்டி கொடுத்தீர்கள் என்பதற்காக சுபலாவை, அவனோடு உடன் பிறந்தவர்களை, காந்தாரியோடு உடன் பிறந்தவர்களை எல்லோரையும் பீஷ்மன் ஒரு தனிச்சிறையில் அடைத்தான். ஏன் தெரியுமா அடைத்தான்? உங்களை உயிரோடு விட்டால் ஒரு விதவையை திருதராஷ்டிரனுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தீர்கள் என்ற உண்மை உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்பதால் இந்த உண்மை உலகத்திற்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை சிறையில் அடைக்கிறேன் என்று சிறையில் அடைத்த மொத்த காந்தாரியை விட்டான். ஏன்னா அவனுக்கு பெண் வேண்டும், திருமணம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா உலகம் கேட்கும் எங்கே கல்யாண பெண் என்று. அதற்காக பீஷ்மன் என்ன செஞ்சான்? காந்தாரியை மட்டும் விட்டுவிட்டு காந்தாரி குடும்பத்தில் இருந்த எல்லோரையும் கொண்டு போய் சிறையில் வைத்து அவர்கள் இறந்து போக வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவளம் சோறு கொடுத்தான் பீஷ்மன். இதுதான் கதை. இங்கேதான் வன்மத்தின் கதை துவங்குகிறது.
வெஞ்சினத்தின், கோபத்தின், அவமானத்தின், நிராகரிப்பின் வலி அங்கே துவங்குகிறது. அந்த குடும்பம் முடிவெடுக்கிறது, ஒரு கவளம் சோறை ஒவ்வொருவரும் தின்றால் எல்லோரும் செத்து போவோம் என்பதால் எல்லோரும் சாப்பிடாமல் ஒருவனுக்கு மட்டும் கொடுத்து கொடுத்து வளர்க்கிறார்கள். அப்படி கொடுத்து கொடுத்து ஒரு கவளம் சோறு அல்ல, வஞ்சனையும் வெஞ்சினமும் கோபமும் அவமானமும் பழி உணர்ச்சியும் கொடுத்து கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை சகுனி. சுபலா என்ன தெரியுமா சொல்லி வளர்த்தான்? சுபலா என்ன தெரியுமா சொல்லி வளர்த்தான் சகுனியை? எங்கள் உயிரை பணையும் வைத்து ஒரு கவளம் சோற்றை உனக்கு கொடுத்து வளர்க்கிறோம். ஏன்? சத்திரிய குலம் அழிய வேண்டும். கௌரவர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் வெறுமனே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான சண்டை இல்லை. சகுனி திட்டமிட்டது பாண்டவர்களும் அழிய வேண்டும் என்பது. பாண்டவர்கள் அழியவில்லையே. பாண்டவர்கள் அழியவில்லை என்று சொன்னபோது கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனன் இறந்த பிறகு, அபிமன்யு இறந்த பிறகு அர்ஜுனனுக்கு ஏது வாழ்க்கை? எல்லா குழந்தைகளையும் இறந்த பிறகு, எல்லா குழந்தைகளையும் இழந்த பிறகு, எல்லா சொத்தையும் இழந்த பிறகு, எல்லா உறவையும் இழந்த பிறகு நீங்கள் வென்றவர்கள் என்று கருதுவது மூடத்தனமானது என்று கிருஷ்ணன் கேட்டான் பாருங்கள். ஆம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமாக சேர்த்து அந்த குலம் முழுவதையும் அழிப்பதற்காகவே சோறூட்டி வளர்க்கப்பட்ட சகுனி இடத்தில் இறந்து போவதற்கு முன்பு சுபலா சொன்னான், மகனே இந்த விரல்களை வெட்டி எடுத்துக்கொள் என்று சொன்னான். பெற்ற தகப்பனின் விரல்களை ஒரு மகன் வெட்டுகிறான். இறந்தவனின் விரல்கள் அல்ல. குருதி பொங்க 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 தன் தந்தையின் விரல்களை ஒரு மகன் வெட்டுகிறான். கண்ணீரோடு மகன் கேட்கிறான், அப்பா என்ன செய்ய சொல்கிறாய்? தகப்பன் சொன்னான், கலங்காதிரு மகனே, கலங்காதிரு. இந்த காட்சியை நீங்கள் படித்தால் ஒரு கதையாக, ஒரு காப்பியமாக, ஒரு படிப்பினையாக நீங்கள் இதை பார்த்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் ஒன்றுதான். எதன் பொருட்டேனும் ஒருவரை நீங்கள் அவமதித்து விட்டால், எதன் பொருட்டேனும் உங்களுக்கு அதிகாரம் இருப்பதால் ஒருவரை நீங்கள் மிதித்தவர்கள் மீது நடந்து ஏறிவிட்டால், அந்த கல்லறையிலே இருந்து ஒரு புல் முளைக்கும். அந்த புல் ஒரு விஷச்செடியாக மாறும். அது ஒரு தாயமாக உருளும். உங்கள் சாம்ராஜ்யங்களின் மீது அது நடக்கும், அழியும். வலியை பொறுத்து கொண்டு விரல்களை வெட்ட சொன்னான். சகுனி கதறினான், அப்பா வேண்டாம், வெட்டு மகனே வெட்டு. வெட்டிய 2 விரல்களையும் பத்திரமாக வைத்துக்கொள். இந்த எலும்பில் 2 தாயக்கட்டைகளை செய்து வைத்துக்கொள். அவைகளை பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழிப்பதற்கு பயன்படுத்து. என்னை இந்த மனதில் வைத்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். தாயமா, 2ஆ, 3ஆ, 4ஆ, என்ன வேண்டும் என்று கேள். உயிரோடு இருக்கும்போது நீ அறுத்து எடுக்கும் இந்த விரல் எலும்புகள் தாயக்கட்டையாக மாறும். அது சூதில் விளையாடும். சூதில் விளையாண்டது சகுனியா, சுபலாவின் விரலா? சொல்லுங்கள். சுபலாவின் விரல்கள். அன்றைக்கு துவங்கியது. அறுத்து விரல்களை எடுத்துக்கொண்ட அடுத்த கணத்தில் சுபலா இன்னொரு காரியம் செய்தான். மகனின் கையிலே இருந்த வாளை பிடுங்கி மிச்சம் இருந்த விரல்களால் வாளை பிடித்து மகனின் கால், கணுக்கால் எலும்பை வெட்டினான். அப்பா ஏன் இப்படி செய்கிறாய்? சுபலா சொன்னான், இந்த குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட துன்பம், இந்த குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை உன் வாழ்நாளில் நீ மறக்கக்கூடாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நொடியிலும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நொடியிலும்
நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அந்த குடும்பத்திற்கு அதற்கெதிரான பகைமை உனக்கு இருக்கும். அவர்கள் உன்னை பாஞ்சாலி துரியோதனனை பார்த்து சிரித்தது ஒரு புறம் இருக்கட்டும், கெந்தி கெந்தி நடந்த சகுனியை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். நொண்டி நொண்டி நடந்தவனை பார்த்து உலகம் சிரித்தது. உலகம் சிரித்ததோ இல்லையோ, நொண்டி நொண்டி நடக்கிற ஒவ்வொரு கணத்திலும் அவன் மனதில் வன்மம் கூடிக்கொண்டே இருந்தது. நண்பர்களே, நான் சொன்னேன் பாருங்கள், நீங்கள் மிதித்து ஏறி போகிற ஒரு மனித மனதின் மீது, நீங்கள் மிதித்து அதிகாரம் இருப்பதால் மிதித்து ஏறி போகிற ஒரு வாழ்வின் மீது நீங்கள் நசுக்கி நாசமாக்கி விட்டு போகிற ஒரு உயிரின் கல்லறையிலே இருந்து ஒரு புல் வரும். அது வெறும் புல்லாக இருக்காது, அது எதையும் வெட்டும் ஆயுதமாக மாறிவிடும். அது விருட்சமாகிற வரையில் காத்திருக்கும். நண்பர்களே, 40 ஆண்டுகள் தவம் நம்ம ஒன்றும் கிடையாது. கூடவே இருந்தால் மட்டும் புத்தி வந்து விடுமா? வராது. ஆமா, புத்தனோடு 40 வருடங்கள் இருந்தும் ஆனந்தனுக்கு ஞானம் வரவில்லை. ஆமா, புத்தனின் மரணப்படுக்கையிலே ஆனந்தன் கேட்டான், 40 வருடமாக உன்னோடு இருந்தும் எனக்கு ஞானம் வரவில்லையே, ஏன் என்று கேட்டபோது புத்தன் சொன்னான், சட்டிக்குள்ளேயே கிடக்கும் அகப்பைக்கு குழம்பின் ருசி தெரியாத ஆனந்தான். தெரியுமா? வெறும் சகவாசம் மட்டும் இல்லை, நல்லவர்களோடு இருப்பதாலே ஒருவன் நல்லவனாக ஆகிவிட போவதில்லை. அப்படியானால் உருட்டிய தாயத்தில் இருந்தது சுபலாவின் விரல். காத்திருந்தான். எப்போது வரை காத்திருந்தான் சகுனி? துரியோதனன் அவமானப்படுகிற வரையில் காத்திருந்தான். துரியோதனனுக்கு மண்ணாசை வருகிற வரையில் காத்திருந்தான். குழந்தையாயிருந்த போது துரியோதனனுக்கு மண்ணாசை இல்லை. குழந்தை துரியோதனனுக்கு மண்ணாசை இல்லை. அவன் வளர்ந்து ஆளான பிறகு, தருமன் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு பிறகுதான் அவனுக்கு மண்ணாசை வருகிறது. துரியோதனன் வளர்ந்து ஆளாகி அவன் சிந்தை கெட்டு சீரழிந்து அவனுக்கு மண்ணாசை வருகிற வரையில் காத்திருந்தது சகுனியின் தாயக்கட்டை. இப்ப துரியோதனன் சொன்னான், எனக்கு இந்த மண் வேண்டும். எடுக்கலாம், போரிடலாம். இப்ப சகுனி சொன்னான், போரில் நீ வெல்ல முடியாது. போரிட்டால் நீ வெல்ல முடியாது. அவர்களை போரில் உன்னால் வெல்லவே முடியாது. பிறகு சூதில் எப்படி வெல்வேன்? நான் வென்று காட்டுகிறேன் என்று அவன் சொன்னது மட்டுமல்ல, சூதுக்கு அழைக்குமாறு திருதராசனிடத்திலே போய் சொல்லுமாறு துரியோதனனுக்கு யோசனை சொன்னவன் யார்? ஒவ்வொரு கவளமாய் கசப்பையும் அவமானத்தையும் உண்டு உண்டு விழுங்கி நொண்டி நொண்டி காத்திருந்த சகுனி. இல்லையா? இப்ப அவன் கேட்டான். திருதராசனை அழைத்த போது தருமனால் மறுக்க முடியவில்லை. தருமன் ஒப்புக்கொண்டதால் இல்லை, அது ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் போர் வந்துவிடும் என்பதற்காக தருமன் ஒப்புக்கொண்டான் என்று மகாபாரதம் பேசுகிறது. உண்மைதான். வியாசன் சொன்ன பிறகு ஒருவேளை மறுத்தால் போர் வந்துவிடும் என்பதற்காக தருமன் ஒப்புக்கொண்டான் என்று. நீ ஒப்புக்கொண்டும் போர் வந்துதானே செய்தது. அதற்கு நீ ஒப்புக்கொள்ளாமல் சூதாடாமல் இருந்தான் என்கிற நல்ல பெயராவது சம்பாதித்திருக்கலாமே. சொந்த பெயரும் போய், தர்மன் என்கிற பெயரும் போய் நீ மறுத்திருக்கலாம். சத்திரிய தர்மம் வாழெடுத்து சண்டையிடுவது. நீ தர்மன் தானே? இல்லை, நான் சூதாட மாட்டேன் சொல்லல. எது உன்னை சொல்லாமல் செய்தது? காலம், காப்பியம் சொல்லுகிற விதி. எது பாஞ்சாலியை சிரிக்க வைத்தது? இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். யாராவது விழுந்தால், துரியோதனன் என்று இல்லை, யார் விழுந்தாலும் ஆமா ஓடி போய் தூக்க வேண்டுமே தவிர பார்த்து சிரிக்க கூடாது. இதெல்லாம் பாடம், படிப்பினை, எளிய பாடம். ஆமா, நம்மளும் பார்த்துருக்கீங்களா? கீழே விழுந்தானா எவன் காப்பாத்துறான்னு பார்க்க மாட்டான், எவனாவது பார்த்துட்டானான்னு தான் பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமான, கீழே விழுந்தது கூட கேவலமா இருக்காது.
எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டாங்க அதான் கேவலமாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் 2 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நந்தவனத்தில் கீழே விழுந்தது நீங்கள் தானே அப்படின்னு ரொம்ப ஞாபகமாக கேட்பாங்கிற அவமானத்துக்கு பயந்து தான் நம்மளால் கீழே விழுக யோசிப்பானே தவிர கீழே விழுந்து அடிபட்டா கூட கவலைப்பட மாட்டான். கீழே விழுந்து துரியோதனன் அடிபட்டு அவமானப்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகும் கூட சூது என்று வந்ததற்கு போல் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும். சுபலாவின் விரல்கள் விளையாடி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தருமன் போதும் என்றான். சகுனி நிறுத்தவில்லை. ஒவ்வொன்றாக கேட்டு பாஞ்சாலியை கேட்டு வாங்கியது யார்? ஏன் தருமன் மறுத்திருக்கலாமே? எல்லாவற்றையும் பாண்டவர்கள் இழக்குமாறு செய்தது யார்? சகுனி. ஏனெனில் அது இன்று நேற்று பிறந்த பகைமை அல்ல. அது ராஜசூய யாகம் செய்ததற்கு பிறகு துரியோதனனுக்கு நேர்ந்த அவமானத்தில் வந்தது அல்ல. அது கூந்தலை அவிழ்த்ததற்கு பிறகு திரௌபதிக்கு வந்தது அல்ல. அது வளர்ந்து ஆளான பிறகு பேரரசனாக வேண்டும் என்ற துரியோதனின் மண்ணாசையில் வந்தது அல்ல. ஒரு வெஞ்சிரையில் அந்தகார இருளில் அன்றாடம் உருட்டி உருட்டி சாப்பிட்ட விஷ உணவு, அது தேக்கி வைத்த பகைமை. இது காப்பியம் நிகழ்ந்த கதைக்குள். நம் முன்னோர்கள் காலத்தில் நம் கதைகளில் முற்பிறப்பு என்று ஒன்று உண்டுதானே. சகுனியின் கைகளில் சுற்றியது அவன் தந்தையின் விரல்கள் மட்டும் அல்லவாம். வேற என்ன? யாருக்காவது தெரியுமா? கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தைய அவதாரம் எது? ராமாவதாரம். ராமாவதாரத்தில் ராமன் வரிசையாக கொன்ற ஆட்களின் பட்டியலில் ஒருவன் உண்டு. அவன் பெயர் மாரீசன். மானாக வந்த மாரீசனின் முதுகில் ராமனின் அம்பு பாய்ந்தது. ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்குமான காப்பிய தொடர்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? காப்பியத்தின் கடைசி காட்சியில் அஸ்தினாபுரத்திற்கு வெளியே ஒரு வனத்தில் படுத்து கிடக்கிற பகவான் கிருஷ்ணரின் கால்களை ஒரு மானின் உடல் என்று கருதி ஒரு வேடன் அம்பு பாய்கிறான். அந்த அம்பு கிருஷ்ணனின் உள்ளங்காலில் பாய்ந்து கிருஷ்ணன் மாண்டு போனான் என்று காப்பியம் முடிகிறது. முற்பிறப்பும் பிற்பிறப்பிலும் பாவ புண்ணிய கணக்குகள் தொடரும் என்று நம்புகிற ஞான இதிகாச மரபு சொல்கிறது, ராமாயணத்தில் எந்த வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றானோ அந்த வாலியே அடுத்த பிறப்பில் வேடனாகி மறைந்திருந்து கிருஷ்ணனை கொன்றான். எந்த மாரீசனின் முதுகில் ராமனின் அம்பு தைத்ததோ அந்த மாரீசனின் மார்பு எலும்பிலே இருந்த ஒற்றை புள்ளிதான் காயமாக சகுனியின் கைகளிலும் உருண்டது என்று ஒரு காப்பிய தொடர்ச்சியை புராணம் பேசுகிறது. எனவே எப்படி பார்த்தாலும் கதைகளுக்கெல்லாம் முந்திய கதையாக, அவமானங்களுக்கெல்லாம் முந்திய அவமானங்களாக, பகைகளுக்கெல்லாம் முந்திய பகையாக இருந்த சகுனியை பிந்திய வரிசையில் அமர்த்தியது. அது எப்படியும் முந்திக் கொண்டு விடும் என்ற நம்பிக்கையால் கூட இருக்கலாம். ஆனால் இனி உணவுக்கு முந்தும் நேரம். செவிக்குணமில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மிகப்படும் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். உண்மைதான், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஓரளவு தான் நம்பிக்கை இருக்கிறது. ரொம்பவும் அந்த விஷயத்தை நம்பிவிட முடியாது. ஏனெனில் இதுவரை நீங்கள் உண்ட உணவின் சுவையை நீங்கள் நிலைத்திருப்பதற்கு, நின்று நினைத்து சுவைப்பதற்கு குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அப்படி இல்லாவிட்டால் எல்லாம் சரிதான், இவ்வளவு நேரம் தாயம் உருட்டி இருக்க வேண்டாமே என்ற அவப்பெயர்
நான் உள்பட எங்கள் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதால் போர் நிகழ்ந்ததற்கு ஆரம்ப அவமானமும் பகைமையும் கோபமும் வஞ்சமும் சூதும் தாயக்கட்டையில் சுபலாவின் விரலாக மாரிசனின் முதுகெலும்பாக சகுனியின் கைகளில் உருண்டது பாரதம்.